ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஸ்டீஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 4 விதமான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டீயில் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ROI இன்கம், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம், ராயல்ட்டி இன்கம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ₹200, ஓகேங்களா. ஸோ ₹200 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ₹200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அன்லிமிட்டடாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ₹200 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெர் டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ₹10 வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப் டு 100 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹10 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒருத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம், அவங்க மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ₹5 வந்து பார்த்திங்கன்னா 100 நாட்களுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அன்லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியும் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். பெர் ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹5 வந்து நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ 100 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரல் இன்கமும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். லெவல் இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 20 லெவல் இன்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. லெவல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 5%, லெவல் 2ல் வந்து 4%, லெவல் 3ல் வந்து 2%. ஸோ இந்த மாதிரி அப் டு 20 லெவல் வரைக்கும் நமக்கு வந்து பெர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டீம் எடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா, நல்ல டீம் மேக் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இதில் வந்து ஒரு ₹200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அன்லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கேஸ்டீஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ராயல்ட்டி இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அட்டகாசமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ராயல்ட்டி இன்கம் 30 டேரக்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ராயல்ட்டி இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகிருவீங்க. ஸோ கம்பெனி டேர்ன் ஓவர் பிஸ்னஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5% வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிரும். 30 டேரக்ட் மட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ராயல்ட்டி இன்கமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகிடலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பேன் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 ஐடி வந்து க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். மினிமம் பேஅவுட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ₹200 நம்மளோட வாலெட்டில் வந்து அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்ரி பேஅவுட்டுக்கு நீங்கள் எப்பப்போ வித்ட்ரா பண்ணுறீங்களோ ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து எடுத்துருவாங்க. டைரக்ட் ரெஃபரல் அண்டு லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 டைரக்ட் ரெஃபரல் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து டைரக்ட் ரெஃபரல் இன்கமும் ஸோ டீம் இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். 30 டைரக்ட் ரெஃபரல் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ராயல்ட்டி இன்கமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆகிருவீங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க கேஸ்டீயில் வந்து. ஸோ மினிமம் 200 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜாப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஸோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ கேஸ்டீயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரெஃபரல் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு பேஜுக்கு வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து வந்துடுவீங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க QR கோடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட ஜிபேயில் போய் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ₹200 வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் தான். ₹200 நீங்கள் வந்து அமௌண்ட் பெய்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் ட்ரான்சாக்ஷன் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்பான்சர் ஐடி ஸ்பான்சர் நேம் வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம், ஓகேங்களா. உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க. உங்களோட நேம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஆதார் கார்டு வந்து நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு வந்து விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வந்து வேணாம், ஓகேங்களா. மேண்டேட்டரி வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, ஓகேங்களா. பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 2 கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேலே இருக்க QR கோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட மொபைல் கேலரிக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணினதுக்கு ட்ரான்சாக்ஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் கொடுத்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ இந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடியை வந்து லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட மெம்பர் ஐடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கொடுத்துட்டு கீழே வந்து கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஐடியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெம்பர் ஐடி என்ன அப்படிங்கிறத மேலே வந்து கொடுத்துருங்க. உங்களோட மெம்பர் ஐடியை வந்து மேலே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஸோ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த 3 டாட் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஆடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை ஒரு ஆப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேட் ஆகலை. ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 3 to 4 ஹவர்ஸ் வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ROI இன்கமும் ரெஃபரல் இன்கமும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு முதலீட்டு மூலியமாக நம்ம வந்து அதிகப்படியான இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு கேஸ்டி அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் நோட்டி வந்து இருக்குது. ஸோ முடிஞ்சவங்க பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.